Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. லால்குடி அருகே இளம்பெண் கொலை செய்யப்பட்டு 10 நாட்களாகியும் குற்றவாளிகளை கைது செய்யவில்லை என கூறி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் தீபன் வழங்க கேட்கலாம். தீபன், உறவினரின் இந்த சாலை மறியல் குறித்து விரிவான தகவலை தெரிவியுங்கள். வணக்கம் பராசக்தி. திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே இருக்கக்கூடிய சிறுகளப்பூர் கிராமத்தில் தெற்கு தெருவை சேர்ந்தவர் நந்தகுமார். இவர் லாரி ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார். இவருடைய மனைவி செந்தமிழ் செல்வி, வயது 32. இவர் தினந்தோறும் இரவு நேரத்தில் வீட்டிலிருந்து சுமாராக 600 மீட்டர் தொலைவில் உள்ள தனது ஆட்டுப்பட்டிக்கு சென்றுவிட்டு பின்பு அருகில் உள்ள பெரிய ஏரி பகுதியில் இயற்கை உபாதை கழித்து செல்வது வழக்கமாக இருந்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த ஜூன் 30ஆம் தேதி இரவு சுமார் 10 மணி அளவில் வழக்கம் போல் ஆட்டுப்பட்டிக்கு சென்றுவிட்டு வருவதாக தனது கணவனிடம் செந்தமிழ் செல்வி கூறிவிட்டு சென்றிருக்கிறார். வெகு நேரமாகியும் அவர் வீடு திரும்பவில்லை. இதனால் அதிர்ச்சி அடைந்த அவரது கணவர் நந்தகுமார் ஆட்டுப்பட்டி மற்றும் அருகே இருக்கக்கூடிய அந்த ஏரி பகுதியில் தீவிரமாக தேடி பார்த்துள்ளார். எங்கு தேடியும் தனது மனைவி கிடைக்காததால் அன்றைய தினமே இரவு 10 மணி 15 நிமிடம் அளவில் காணிக்கைநல்லூர் காவல் நிலையத்திற்கு நந்தகுமார் தகவல் தெரிவித்துள்ளார். உடனடியாக தீயணைப்புத் துறையினர் மற்றும் கிராம மக்கள் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டார்கள். செந்தமிழ் செல்வி ஏரியில் தவறி விழுந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் அடுத்த நாள் காலையில் கிராம மக்கள் மற்றும் உறவினர்கள் ஜேசிபி இயந்திரத்தின் உதவியுடன் ஏரி மற்றும் அருகில் இருந்த மணல் திட்டுகள் மற்றும் புதார்களில் தேடும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். இது குறித்து லால்குடி மற்றும் புல்லாம்படி தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டவுடன் தீயணைப்பு துறை மீட்பு படையினரும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து குளத்தில் இறங்கி தீவிரமாக தேடி வந்தார்கள். இதற்கிடையில் பெரிய ஏரியின் கரை பகுதியில் காணாமல் போன செந்தமிழ் செல்வியின் அலைபேசி மற்றும் செருப்பு மற்றும் துண்டு ஆகியவை கண்டெடுக்கப்பட்டது. இதனால் அவர் ஏதேனும் ஆபத்தில் சிக்கியிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் போலீசார்கள் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வந்தார்கள். இந்த நிலையில் ஒருபுறம் தீவிர தேடுதல் பணியில் ஈடுபட்ட மீட்பு படையினர் மற்றும் கிராம மக்கள் அந்த பெண்ணின் உறவினர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வந்த நிலையில் மணல் திட்டில் நிர்வாணமாக நிலையில் சடலம் மீட்கப்பட்டது. அந்த சடலம் செந்தமிழ் செல்வியின் சடலம் என உறுதி செய்யப்பட்ட பிறகு அவருடைய கணவர் மற்றும் உறவினருக்கு பெரும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உடனடியாக இந்த தகவல் குறித்து லால்குடி காவல் துணை கண்காணிப்பாளர் ராஜ்மோகன் மற்றும் தடவியல் அறிவியல் குழுவினர் மோப்பநாய் பிரிவினர் விரைந்து வந்து முதற்கட்ட விசாரணையை தொடங்கினார்கள். மோப்பநாய் ஏரிக்கரையில் இருந்து ஆட்டுப்பட்டிக்கும் அங்கிருந்து செந்தமிழ் செல்வியின் வீட்டிற்கும் சென்று நின்றதை தவிர வேற யாரையும் மோப்பநாய் என்பது காட்டிக் கொடுக்கவில்லை. இந்த நிலையில் மதிய வேளையில் பெரிய ஏரியின் நடுவே உள்ள மணல் திட்டில் செந்தமிழ் செல்வியின் ஆடைகள் இன்றி நிர்வாணமாக நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். அவரது கை கால்கள் கட்டப்பட்டிருந்தன என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் அவரது கை, முகம், புருவம், மூக்கின் அருகில் பலத்த காயங்களும் இடுப்பில் பின்புறத்தில் அடிபட்டு இரத்த காயங்களும் இருந்தன எனவும் காவல் தரப்பில் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. எதற்காக செந்தமிழ் செல்வி கொலை செய்யப்பட்டால் என்பது குறித்து பல்வேறு கோணங்களில் போலீசார்கள் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தார்கள். மர்ம நபர்களால் அவர் கொடூரமாக தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டது என உறுதி செய்யப்பட்ட பிறகு தீயணைப்பு துறை வீரர்கள் உதவியுடன் செந்தமிழ் செல்வி உடலை மீட்ட போலீசார்கள் பிரேத பரிசோதனைக்காக திருச்சி அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார்கள். தகவல் அறிந்த இடத்திற்கு நேரில் வந்த திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் ஏரி பகுதியை பார்வையிட்டு தீவிர விசாரணையை மேற்கொண்டார். குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ய வேண்டும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் அடிப்படையில் ஏடிஜிபி தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு போலீசார்கள் தீவிர சோதனையை நடத்தி வருகிறார். இருப்பினும் கொலை நடந்து 10 நாட்கள் ஆகியும் இதுவரை குற்றவாளியை கண்டுபிடிக்கவில்லை என உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் எழுப்பி வந்தார்கள். அவ்வப்போது காவல் நிலையத்திற்கு நேரடியாக சென்று கோரிக்கை மனுவும் புகாரையும் தெரிவித்து வந்தார்கள். ஆனால் இதுவரை அந்த சிறுகளப்பூர் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதியை சேர்ந்த மக்கள் தொடர்ந்து புகார்கள் தெரிவித்தும் காவல்துறை குற்றவாளியை கைது செய்வதில் மிகவும் மெத்தன போக்கில் செயல்படுவதாக கூறப்படுகிறது. இது குறித்து காவல்துறை உயர் அதிகாரிகள் தரப்பில் கேட்டபோது செந்தமிழ் செல்வி கொலை செய்யப்பட்டது என்ன காரணம், எதற்காக கொலை செய்யப்பட்டார், பின்பு ஏதேனும் முன்விரோதம் இருக்கின்றதா, சொத்து தகராறு இருக்கின்றதா, அல்லது வேறு யாராவது அவர் உறவினர்களோ இல்ல நண்பர்கள் தரப்பிலோ தகவல் எதற்கு கிடைக்கும் என தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த மர்ம நபர்கள் யார் என்றும் தொடர்ந்து தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என காவல்துறை தெரிவிக்கப்படுகிறது. இருந்தாலும் புகார் அளித்தும்
10 நாட்களாகியும் இதுவரை காவல்துறையினர் அந்த குற்றவாளிகளை கைது செய்யும் நடவடிக்கையில் தீவிரம் காட்டவில்லை என செந்தமிழ் செல்வியின் கணவனர் மற்றும் உறவினர் மற்றும் அந்த கிராம பொதுமக்கள் 1000க்கும் மேற்பட்டோர் திடீரென திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக தகவல் அறிந்த காவல்துறையினர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக கைது செய்யும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபடுவதாக வாக்குறுதி அளித்துள்ளார்கள். இந்த சாலை மறியல் போனதால் கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலாக திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்துகள் பாதிக்கப்பட்டது. நீண்ட நெடுதூரமாக வாகனங்கள் நின்று கொண்டிருந்தன. உடனடியாக போக்குவரத்தை சரி செய்யும் பணியில் காவல்துறை ஈடுபட்டு வருகிறார்கள். செந்தமிழ் செல்வியின் கணவர் மற்றும் உறவினர் தரப்பில் தெரிவித்தது, உடனடியாக எனது மனைவியின் இறப்புக்கு என்ன காரணம், யார் இதில் சம்பந்தப்படுகிறார் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என அவர் தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. மேலும் காவல்துறை காலதாமதம் படுத்தினால் மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் தொடரும் எனவும் மாவட்ட ஆட்சி அலுவலகம், மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகம் என அனைத்து இடங்களிலும் நாங்கள் போராட்டம் நடத்துவோம் என அவர் தரப்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இருந்தாலும் 10 நாட்கள் ஆகியும் தனது மனைவியுடைய இறப்பிற்கு காரணம் என்ன மற்றும் கொலையாளி யார் என்பதை குறித்து போலீசார் தரப்பில் இதுவரை எந்த தகவலும் தெரியாததால் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் பொதுமக்கள் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.